ஹாய், இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க கரும்பு சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 2 கரும்பு எடுத்துக்கிறேன். இந்த 2 கரும்பை நான் பீஸாக கட் பண்ணிக்கிறேன். அதை கட் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் அரைக்கிறதுக்காக போட்டுக்கிறேன். நீங்கள் மிக்சியில் அரிங்க, இவ்வளோ நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரிங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். அது வரைக்கும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை கீழே எடுத்துகிட்டு இப்போ நம்ம நல்லா அதில் கொஞ்சோண்டு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு அதை நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். அதை நல்லா ஃபில்டர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபில்டரில் ஊற்றினீங்கன்னா அதில் இருக்கிற அந்த இதுவெல்லாம் உங்களை ஃபில்டர் பண்ண விடாமல் தடுக்கும். அப்போ நீங்கள் கையில் எடுத்து லைட்டாக இது பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இந்த வாட்டரை பாசி பருப்பு ப்ளஸ் ரைஸ்லேயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கோங்க. பேனில் கொஞ்சம் நெய்யும் அப்புறம் நட்ஸும் போட்டுட்டு அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை இது மேலே இந்த சக்கரை பொங்கல் மேலே நான் தூவி விட்டுறேன். தூவி விட்டுட்டு அவ்வளோதாங்க, கரும்பு சக்கரை பொங்கல் ரெடி. இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.